சிவபெருமானே நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே சித்தர்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும். நம்ம சித்தர்கள் எல்லாருமே சிவபெருமான் வழியில் வந்தவங்கள தான். அதே மாதிரி தான் இந்த கேளக்கர் சித்தரோட ஒரு வைப்ரேஷனும் இந்த பூமியில. இது வந்து கே அ க அசோக ஐயா அப்படி ஒரு பொய் தான் சொல்றேன். இந்த சித்தர் இல்ல அப்படின்னு இருக்கும்போது, எதனால சி க அசோக ஐயா சொல்ற மாதிரியே இந்த மந்திரம் சொல்லும்போது நிறைய பேத்துக்கு அதோடைய சிம்டம்ஸு பட்டர்ஃப்ளை வருது, இல்லைல்ல இந்த சுருட்டு வாசம் வருது, இல்லைன்னா சந்தன வாசம் வருது. இதெல்லாம் நிறைய பேர்த்துக்கு வந்து அனுபவப்பட்டுருக்குது. அப்புறம் இவங்களெல்லாம் பொய் சொல்கிறீங்களா? அவங்க எல்லாமே பொய் சொல்லல. அவங்களெல்லாம் கடவுள் மேலே அவ்வளோ அதீத நம்பிக்கை வச்சிருக்குது. அந்த நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதோட சிம்டம்ஸ் தெரியும். அவங்கள தான் இத ஏற்றுக்கொள்ள முடியும். அப்போ அப்படிப்பட்டவங்களுக்காக மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தில இந்த ஒரு வைப்ரேஷனை அனுப்பி இருக்குது சிவபெருமான். அது வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நிறைய அந்த அசோக் ஐயாவுடைய அந்த தேவஸ்தானம் சொல்லிட்டு ஒரு சேனல்ல வந்து நிறைய பேட் கமெண்ட், அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸை பார்த்தேன் நான். அப்போ அந்த இதுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்கணும், எனக்கு தெரிஞ்ச கருத்துக்கள் சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். நண்பர்களே, லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஏலக்கு சித்தரப்பாவோட மந்திரம் யாரெல்லாம் பாசிட்டிவாக நினச்சி சூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு திருப்பம் கொடுக்கும் கண்டிப்பாக. இப்போ நான் வந்து கேளுக்கு அந்த அசோகா ஆஸ்ட்ரோ அவர்களே வந்து எனக்கு முன்னாடி தெரியல, நான் நேரில் கூட பார்த்ததில்லை. சரி, நேரில் பார்க்கல, அந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு பார்க்குறக்கல அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தது. அன்றைக்கி போக முடியல என்னால். அப்போது அப்படி கூட நான் பார்க்கவே இல்லை. ஆனாலும் அந்த மந்திரம் நான் அந்த அளவுக்கு எனக்கு சிவபெருமான் எனக்கு கொடுத்த ஒரு வழி, அது நினச்சி தான் நான் அந்த ஜெபம் ஆரம்பித்தது. எல்லாமே எனக்கு யாரோ ஒரு ஆள் கொடுத்து நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. நான் அப்படி தான் ஏதோ நம்ம ஒரு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது ரோடில் கூட ஏதோ வச்சோ போகும்போது நம்ம அந்த பக்கம் போகும், 2 பேரும் இந்த பக்கம், அவங்களை 2 பேரும் பேசிட்டு போகுന്ന ஒரு விஷயம். நம்ம ஒரு விஷயத்தை பற்றி யோசனை பண்ணிட்டு போகும்போது அவங்கள அந்த பேசுகிற அந்த விஷயம் சப்போஸ் நம்ம நினைக்கிற விஷயத்துக்கு ஒரு கடவுள் பிரபஞ்சம் கொடுக்குற ஒரு சிம்டம், ஒரு சைனாக இருக்கலாம். நான் அப்படி தான் எல்லாமே எடுப்பேன். அதே போல் ஒரு மெசேஜ் ஏதாச்சும் எதுவும் பார்க்கும்போது அதுவும் ഞാനത് அப்படி தான் பிரபஞ்சம் எனக்கு கொடுக்குற ஒரு மெசேஜ் மாதிரி தான் நான் இது இருக்குது. அப்படி எடுக்க பழகணும் நீங்கள். அல்லாமல் இதை மாதிரி எல்லாம் கேட்கும்போது அது உங்கள் கண்ணுக்கு அது தெரியுதா? உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனாலும் கூட உங்கள் கண்ணில் அது தெரியுதா? அந்த வீடியோ வருதா, இல்லைன்னா அந்த ஒரு பேச்சு வருதா? அந்த அசோகா ஆஸ்ட்ராவோட அல்லனி கிழக்கு சித்திரை பற்றி உள்ள வீடியோ உங்களுக்கு கேட்கறதுக்கு ஒரு சான்ஸ் பிரபஞ்சம் கொடுத்ததா? அப்போ அதினே வந்து நீங்கள கவனமாக பார்த்து அது எதனால உங்களுக்கு கண்ணில் இப்போ தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை யூஸ் பண்ணிவிட்டு அதில் என்ன ரிசல்ட் வருதுன்னு பாருங்கள், செக் பண்ணுங்கள். சப்போஸ் ஒருவேளை நீங்கள் அதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா வீட்டில் இன்னொரு ஆளுக்கிட்டே கொடுங்க அந்த மந்திரம். அவங்கள அது செக் பண்ணி பார்க்கட்டும். அவங்கள்ட்ட நம்பிக்கையும் உங்கள் நம்பிக்கையும் ரெண்டாக இருக்கலாம். ஓகே, உங்களுக்கு நம்பிக்கை இது டெஸ்ட் பண்ணதுக்காக நீங்கள் பண்ணும்போது இன்னொரு ஆள் செய்யும்போது நம்பிக்கையோடு பண்ணதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ அந்த நம்பிக்கையோடு பண்ணுனவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிழக்கு சித்தரோட அந்த ஒரு அறிகுறி கிடைக்கும். இதுதான் உண்மை. இல்லாமல் இது உருட்டும் கிடையாது, சுருட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த கேளக்கு சித்தரோட மந்திரம் உண்மை. அது வந்து நீங்கள் நம்பிக்கையோட 100% சிவபெருமான்கிட்ட நம்பிக்கை இருந்தால் நீங்கள் செய்யுங்க. அது நீங்கள் செய்ய சொல்லி நான் சொல்லலை, கம்பல் பண்ணலை. ஆனால் உங்களோட வாழ்க்கையில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கிற டைமில், நீங்கள் ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற டைமில் நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் மெசேஜை பார்க்கும்போது நீங்கள் அதை பாசிட்டிவாக எடுத்துடுங்க. உங்கள் லைஃபுக்கு நீங்கள் கும்பிட்ற கடவுள் உங்களுக்கு கொடுக்குற ஒரு வழி அதுதான். அது இல்லாமல் சாமி முன்னாடி வேல் கையில் வச்சுட்டோ சூலங்கையில் வச்சுட்டோ ஒன்றும் முன்னாடி ஒன்றும் நமக்கு செய்து தரமாட்டேன். அதுதான் நம்ம நம்பிக்கையோடு ஒரு சாமியை கும்பிட்டு ஒரு வழி கேட்கும்போது அந்த வழிக்கான சொல்யூஷன்ஸ் பிரபஞ்சம் காமிச்சிட்டே இருக்கும். அந்த தோட்ஸ் வந்து இந்த பிரபஞ்சத்தில் போயிட்டே இருக்கும். அப்போ அந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு அதோட ஒரு சொல்யூஷன் காமிச்சிட்டே இருக்கும். அது நாம் தான் கேட்ச் பண்ணி எடுக்கணும். அவ்வளோதான் நண்பர்களே. அப்போ இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸை போடுறவங்கள தயவு செய்து இப்படியெல்லாம் போடாதீங்க. உங்கள் நம்பிக்கை உங்களே காப்பாற்றும். அல்லாமல் இந்த மந்திரம் தனியாக சொல்லிவிட்டு எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தேன், நான் டெஸ்ட் பண்ணிவிட்டேன், எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லி ஏளனமாக நினச்சா உங்களுக்கு தான் கர்மா சேரும். மற்றபடி யாருக்கும் ஒன்றுமே நடக்காது. சரிங்களா? அப்போ
இந்த வீடியோ எத்தனை பேருக்கு போய் சேரும்னு எல்லாம் எனக்கு தெரியாது, எத்தனை பேர் பார்த்துருக்கோம்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு இது கொஞ்சம் சொல்ல வேண்டியதுன்னு நினச்சேன். ஆனால் நான் சொல்ல போயிட்ட பாயிண்ட்டுகள் எல்லாம் இன்னும் நிறைய இருக்குது, ஆனால் சொல்ல வரலை. நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன் நண்பர்களே. அதனால் நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்தால் அதை நடத்தி கொடுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏங்கி தவிக்காமல், அந்த பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணுன டைமில் இதே மாதிரி உள்ள ஒரு சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு முன்னாடி வந்துருச்சுன்னா தயவு செய்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அதுதான் இயற்கை செய்ய முடியும். இயற்கை தான் கடவுள். வெளியில் நம்மளை எவ்வளோ நல்லவங்களாக வேஷம் போட்டு மற்றவங்களை காமிச்சாலும் கடவுள் பார்க்குறது நம்ம மனசு தான். இப்போ நம்ம ஒரு செயல் நம்மளை செஞ்சுட்டு இருக்குது, அது நல்லதா கெட்டதா அப்படின்னு நம்ம மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும். அது வந்து மற்றவங்களை காமிக்கிறதுக்காக நம்மளை நல்லதாக அது அமைச்சாலும் அது நம்ம தோட்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு கடவுளுக்கு தெரியும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஒரு அனுபவத்தை கொடுக்கும். அப்போ இந்த அனுபவம் நமக்கு ஒரு பேட் வைப்ரேஷனாக நமக்கு வரும்போது அது வெளியில் அது காமிக்கவும் முடியாது, நம்ம அனுபவிக்கவும் முடியாது. அந்த ஒரு சிச்சுவேஷனில் வரும்போது தான் நிறைய பேர்த்துக்கு பிரச்சனை அதிகமாகுന്നത് அப்படின்னு ஒரு தோட்டு வரும். அப்போ இந்த பிரச்சனை வருது, நான் இந்த மாதிரி ஒரு செயல் செஞ்சுருக்குது, இல்லைன்னா நான் இதே மாதிரி ஒரு சொல்லால் ஒராளை காயப்படுத்தி இருக்குது. அப்போ அந்த மற்றவங்களோட முன்னாடி நான் அது நல்லவங்களாக நடிச்சிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் எவ்வளோ நல்லவங்களாக நடித்தாலும் உள்ளுக்குள்ளே மனசாட்சி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும். ஏடா நீ செஞ்சது நல்லதா, நீ செஞ்சது தப்பு தானே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கும். அந்த கேள்விக்கு நாம் கரெக்டாக பதில் கொடுக்கணும். அதை கரெக்டாக பதில் கொடுக்கும்போது தான் நம்ம பிரச்சனைகளுக்குள்ள சொல்யூஷன் இந்த இயற்கை நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கும். அப்போ நம்ம திருப்பி நம்மளது நான் செஞ்சது சரியில்லையே, அது தப்பாயிடுச்சே, இது கரெக்ட் பண்ணணுமே அப்படின்னு நமக்கு ஒரு தோட்டு வரும்போது அந்த தோட்டு எங்கே போகும்? இந்த இயற்கையோடு சேரும். அப்போது அந்த இயற்கை என்ன நினைக்கும்? ஓ, அவன் திருந்திட்டேன்னு நினைக்கிறேன், அவன் செஞ்சதை வெளிப்படையாக அவன் நல்லவங்களாக காமிச்சாலும் உள்ளுக்குள்ளே அவன் ஒரு குற்ற உணர்வு வந்திருக்குது. அப்போ இவனுக்கு ஒரு சான்ஸு கொடுக்கணும், திருப்பி வர்றதுக்கு இவன் ஒரு சான்ஸு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இயற்கை அதுக்குள்ள சொல்யூஷன் உங்களுக்கு முன்னாடி காமிக்கும். அது கேட்ச் பண்ணுறதுல தான் உங்களோட வெற்றி இருக்குது. அதனால தான் நான் இப்போ அந்த முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு வீடியோஸ் பார்க்குறது, ஒவ்வொரு மெசேஜ் பார்க்குறது, அந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் இயற்கையோடு சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அது தன்னாலே நடக்கிறது. அதெல்லாம் நம்மளுக்காக கடவுள் கொடுக்குற ஒரு சிம்டம்ஸ். அதுதான் நம்ம தேடனே தவிர மற்றவங்களோட முன்னாடி நம்ம வந்து பெருசுப்படுத்தி அவங்கள்ட முன்னாடி நல்ல பேர் வாங்கிட்டு எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதுக்கு நாம் முயற்சி பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாகும். வெளியிலும் சொல்ல முடியாத அளவுக்கு, வெளியில் சொன்னால் நம்ம ப்ரெஸ்டீஜ் போயிடும், உள்ளே நமக்கு அனுபவிக்கவும் முடியாது. அந்தளவுக்கு நீரும் உள்ளும் புற ஒரே மாதிரி நீறி நம்ம நெருப்பாக தீர வேண்டியது இருக்கும். அதனால் மனசில் குற்ற உணர்வு வரும்போதே நம்ம சிந்தனைகளை மாற்றி யோசிக்கும்போது கடவுள் அதுக்குள்ள சிம்டம்ஸ் காமிக்கும். அது இந்த இயற்கை மூலமாக தான் காமிக்குமே தவிர மற்றபடி நீங்கள் கும்பிடுற கோவிலுக்கெல்லாம் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காது. நீங்கள் பரிகாரம் பண்ணாலும் அதுக்கு சொல்யூஷன் கிடைக்காது. நீங்கள் அனுபவிக்கிற கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் எல்லாமே கர்ம வினைகள் அப்படின்னு நம்பினா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனத்திலேருந்து விடுதலை வரும். ஆனால் நம்ம எவ்வளோ நம்மளை அக்செப்ட் பண்ணாலும் பிரச்சனத்தை அதிகமாக பண்ணி கொடுத்து தான் கடவுள் வேடிக்கை பார்க்கும். அப்போது அது வேடிக்கை பார்த்தாலும் நம்ம சமாளிக்கிறதை பொறுத்து தான். அதான் நமக்கு இப்போ பிடிச்ச ஒரு வேலை வேணும்னா கூட நம்மளது வந்து போய் அதுக்கு என்ன வேலை வேணுமோ அதுக்கு தகுந்தாற்ப நம்ம ஒரு டெஸ்ட் எழுதிய தான் நமக்கு அந்த வேலை கிடைக்கும். அதே மாதிரி தான் நம்ம ஒரு விஷயம் கேட்டிருக்குது, அந்த விஷயத்துக்கு உள்ள டெஸ்ட் எல்லாம் சாமி கொடுத்துட்டே இருக்கும். அந்த டெஸ்ட்டில் எல்லாம் பாஸ் பண்ண வேண்டாம், அதெல்லாம் நம்மளுடைய இது. அப்போது நமக்கு வெளியில் நம்ம அதை ப்ரெஸ்டீஜை பார்த்துட்டு இருந்தால் வெளியில் பார்க்க வேண்டாம், கடவுளுக்கு முன்னாடி மட்டும் பார்த்தா போதும். கடவுள் அப்போ எல்லாத்துலேருந்து உங்களை காப்பாற்றி விடும்.
அதுதான் நடக்கிறது நண்பர்களே. அப்போது இதே மாதிரி எல்லாம் சாமி சேனல்களுக்கெல்லாம் போய் கமெண்ட் போடுறவங்கள தயவு செய்து இப்படியெல்லாம் போடாதீங்க. அது உங்களோட அறியாமை. அந்த அறியாமை நீக்கி கொடுக்கறதுக்காக சாமி கும்பிடுங்க ஃபஸ்ட்டு முதல்ல. அதுக்கப்புறம் நீங்கள் சாமி கும்பிடுங்க. ஓகே நண்பர்களே.